வடமாகாணத்தில் எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸ் காரணமாக கடந்த சில நாட்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் குறிப்பிட்டார். இன்று காலை வரை எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 13 பேர் புதிதாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பரவி வருகின்ற எலிக்காய்ச்சலால் இதுவரை 76 பேர் பிடிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் கூறுகின்றார். அவர்களில் 39 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் இன்று காலை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளர்களை பார்வையிட்டார். எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸினால் இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். கடந்த 24 மணித்தியாலங்களில் இன்று காலை 6 மணியுடன் முடிந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 13 நோயாளர்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று இரவு யாழ் போதனா வைத்தியசாலையிலே 3 நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்த 23 வயதான ஆணொருவர் உயிரிழந்திருக்கின்றார். இதோடு சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 7 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே மொத்தமாக 8 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருவதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. மற்றும் சிகிச்சைக்காக இந்த எலிக்காய்ச்சலுடன் சந்தேகித்து சிகிச்சைக்காக வருபவர்களும் 3 நாட்களுக்குள்ளே வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் நாங்கள் இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் ஏற்கனவே விவசாய திணைக்களத்தின் உதவியோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் வேலை செய்கின்ற சுத்திகரிப்பு பணியாளர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த நிலத்திலே அல்லது வயல்களிலே சேற்று நிலங்களிலே வெள்ள நீரிலே கலப்பதன் மூலம்தான் இந்த எலிக்காய்ச்சல் நோய் பரவுகின்றது. இதேவேளை எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸினால் கால்நடைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பிலும் கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் குறிப்பாக மாடுகளிலிருந்து இரத்த மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி திணைக்களத்தின் உதவியை கேட்டிருக்கின்றோம். அவர்கள் மூலமாக அவர்களின் உதவியோடு இந்த குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு நாங்கள் இதற்கு அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் இந்த கால்நடைகள் மத்தியிலே எந்த அளவுக்கு இந்த நோய் பரவி இருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதேவேளை பருத்தித்துறை சுகாதார சேவைகள் அலுவலகத்திற்குட்பட்ட பருத்தித்துறை நகர், மாதனை போன்ற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்துகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவ ஒன்றியத்தினர் மக்களுக்கு எலிக்காய்ச்சல் தொடர்பிலான ஆலோசனைகளையும் வழங்கினர். இதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் எலிக்காய்ச்சலால் பிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் நாடளாவிய ரீதியில் சுமார் 9,000 பேர் எலிக்காய்ச்சலினால் பிடிக்கப்பட்டிருந்ததாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துஷானி தாபரே நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் ரத்தினபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களில் பதிவாகி இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12,000 பேர் எலிக்காய்ச்சலினால் பிடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துஷானி தாபரே மேலும் தெரிவித்தார். நியூஸ் ஃபர்ஸ்ட், மக்களுடன்.